இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஹிலாரி என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றுல கிபி 315ல பிரான்சு தேசத்துல பிறந்தவர் தான் இந்த புனித ஹிலாரி. இவருடைய பெற்றோர்கள் இருவருமே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், பணக்கார பிரபுத்துவ குடும்பத்தைச் சேர்ந்தவர். அதனுடைய ஒரு காரணமாகவே மிக இளைய வயதிலே இவருக்கு நல்லதொரு கல்வி கொடுக்கப்படுகிறது. அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகிறார். அதற்கு பிறகு உலக அறிவையும் உலக ஞானத்தையும் தேடி திரிந்த புனித ஹிலாரிக்கு விவிலியம் கிடைக்கிறது. விவிலியத்தை வாசித்த பிறகுதான் கடவுளுடைய திருவெளிப்பாடு அல்லது உண்மையான கடவுள் யார் என்பதை புரிந்து கொண்டு கிறிஸ்தவ மதத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். திருமுழுக்கு பெற்று பிறகு குருத்துவ படிப்புகளை பெற்று குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார். இவருடைய நாவன்மையை கண்ட திருச்சபையினுடைய தலைவர்கள் இவரை ஆயராக உயர்த்துகிறார்கள். ஆயராக உயர்த்தப்பட்ட பிறகு மக்களை விசுவாசத்திலும் நல்லொழுக்கத்திலும் வழி நடத்துகிற ஒரு அழகான பணியை செய்தார் என்று தான் இந்த புனித ஹிலாரி அவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஆரிய பதம் என்று கிறிஸ்துவனுடைய இறை தன்மையை சந்தேகிக்கிற ஒரு தவறான படிப்பினை இருந்தது. அதை முற்றிலும் எதிர்த்து கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மையையும் கிறிஸ்துவனுடைய மனிதத்தன்மையையும் உண்மையாகவே மக்களுக்கு விளக்கி மக்களை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வழிநடத்தினார் இந்த புனித ஹிலாரி. இதனுடைய ஒரு காரணமாக 2 முறை இவர் நாடு கடத்தப்பட்டாலும் திரும்பவும் நாடு கடத்தலுக்கு பிறகு தன்னுடைய நாட்டிற்கே திரும்ப மக்களை விசுவாசத்துல வழிநடத்தினார். திருவழிபாட்டை ஒழுங்குபடுத்தினார். திருவழிபாட்டினுடைய பாடல்களையும் ஒழுங்குபடுத்தினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய திருவழிபாட்டின் பாதுகாவலர் அல்லது திருவழிபாட்டு இசையினுடைய பாதுகாவலர் என்று கூட இவரை நம்ம சொல்லலாம். காரணம், இவர்தான் இந்த திருவழிபாட்டையும் இந்த திருவழிபாட்டு பாடல்களையும் தொடக்க காலத்திலிருந்தே ஒருங்கிணைத்த ஒரு புனிதராக பார்க்கப்படுகிறார். இந்த புனிதருடைய பரிந்துரையால் திருவழிபாட்டினுடைய உன்னதத்தை உணர்ந்தவர்களாய் திருவழிபாட்டுல நம்பிக்கையோடு பங்கு பெறவும் திரு இசையை நம்முடைய வாழ்வாக்கிடவும் இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபக்கூடத்திற்கு சென்று அங்கே அதிகாரத்தோடு போதிக்க தொடங்கினார் என்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மறைநூல் அறிஞர்கள் எல்லாமே மறைநூலை மேற்கோள் காட்டி தான் பேசினார்களே ஒழிய இயேசு கிறிஸ்து மட்டுமே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பேசுகிறார். மக்களுக்கு இந்த வித்தியாசம் புரிகிறது. மறைநூலில் இப்படி கூறப்பட்டிருக்கிறது, தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து, நான் கூறுகிறேன், நான் உறுதியாக சொல்லுகிறேன், நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று அதிகாரத்தோடு பேசுகிற இயேசுடைய போதனை தான் மக்களுக்கு வியப்பாக இருந்தது என்பதை இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஜெபக்கூடத்தில் இருந்த தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த ஒருவர் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கிறார். இயேசுவை பார்த்து, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், உமக்கு இங்க என்ன வேலை அப்படி என்று தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் கூட இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டது இன்றைக்கு நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. அன்பு மிக்கவர்களே, இயேசு அதிகாரத்தோடு பேசினார். இயேசுவினுடைய அதிகார போதனையை தீய ஆவிகள் கூட இன்றைக்கு உணர்ந்து கொண்டன. இயேசு வெறும் அதிகாரத்தோடு மட்டும் பேசவில்லை. இயேசுனுடைய அதிகார போதனை என்பது மக்களை மனமாற்றியது, தீய ஆவிகளை அவர்களிடமிருந்து விரட்டியது, தீய ஆவி தங்களுள் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்தியது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நம்ம கேட்கிறோம். வானொலி வாயிலாகவும் அல்லது வலையொலி வாயிலாகவும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக இறை வார்த்தை உங்களுக்கு பகிரப்படுகிறது. அல்லது ஒரு சில பேர் நம்ம அன்றாடம் திருப்பலிக்கு வருகிறோம். அன்றாட திருப்பலியில உங்களுக்கு இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அல்லது வாரத்திற்கு ஒரு முறை திருப்பலிக்கு வருபவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அன்றாட விவிலிய வாசிக்கிற ஒரு சில உறவுகளுக்கு இயேசு உண்மையாகவே அந்த இறை வார்த்தை மூலமாக நம்மிடத்துல பேசுகிறார். இயேசுவினுடைய இந்த அதிகார போதனை, இயேசுவினுடைய அந்த அதிகார வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில எத்தகைய மாற்றத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. 2-3 மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் இருக்கிற ஒரு பங்குக்கு நான் தியானம் கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல அங்கிருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடத்துல இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அல்லது இறைவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில என்ன அதிசயத்தை கொண்டு வந்திருக்கிறது, இறைவன் உங்கள் வாழ்க்கையில எந்த வகையில செயலாற்றி இருக்கிறார், அதிசயத்தக்க வகையில இறைவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று அங்கிருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களிடத்துல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அங்கு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது, கொஞ்சம் வெட்கமாக இருந்தது.
பொதுவில் எழுந்து ஒரு சாட்சியத்தை கூறுவதற்காக ஒரு 2 நிமிடம் நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தேன். யாராவது ஒருத்தங்க எழுந்திருந்து கடவுள் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த நேரத்துல அந்த கோயிலுக்கு வெளியே பூ வித்து கொண்டிருந்த ஒரு திருநங்கை, அது ஒரு மெயின் ரோடு. அந்த திருநங்கை திடீரென்று கோயிலுக்குள்ள நேரா என்கிட்ட ஃபாதர் நான் சொல்லட்டுமா அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு. இவங்க திருநங்கையா இருக்காங்க, அதுவும் பூ விக்கிறவங்க, கிறிஸ்டியனான்னு கூட தெரியல. திடீரென்று என்கிட்ட மைக் குடுங்க நான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன நேரத்துல ஒரு கணம் தயங்கினேன். அடுத்த நிமிடம் மைக் அவர்கிட்ட கொடுத்த நேரத்துல அந்த திருநங்கை கிறிஸ்தவர் அல்லாதவர், பல ஆண்டுகளாக நம்முடைய தேவாலயத்திற்கு முன்பாக அமர்ந்து பூ வித்துக் கொண்டிருப்பவர் தான். ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிற நேரத்துல கிறிஸ்தவர் அல்லாதவர், இயேசுவை பற்றி அறியாதவர், இறை வார்த்தையை கோயிலுக்கு வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்து அவர் மைக்கை என்னிடமிருந்து வாங்கி சொன்னார், ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே, ஏசப்பாவுடைய வார்த்தைகள் தான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவமானங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் தாண்டி இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் ஏசப்பாவுடைய வார்த்தைகள். நான் ஒரு கிறிஸ்தவ பெண் கிடையாது, ஆனா இந்த கோயிலுக்கு வெளியில உட்கார்ந்து ஒரு முறையும் இங்க உள்ள பாதிரிமார்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற நேரத்துல என் மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கும். இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பது ஏசப்பாவால தான் அப்படின்னு அந்த திருநங்கை சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு அவர் ஆலயத்தை விட்டு சென்றார். அன்புமிக்கவர்களே, எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருந்தது. இத்தனை ஆண்டுகள் அந்த கோயிலுக்கு உள்ள இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இயேசு என் வாழ்க்கையில இவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார், இயேசுனுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன அப்படின்னு சொல்வதற்கு தயக்கம், ஒரு சில பேருக்கு வெட்கம். சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டு சமுதாயத்துல விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு திருநங்கை வீரத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு ஆறுதலாகவும் மருந்தாகவும் இருந்திருக்கிறது அப்படி என்று வீரத்தோடு மனத்திடனோடு அவர் இயேசுவுக்கு ஒரு சாட்சியத்தை பகிர்ந்தார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகள் உயிர் உள்ளவை, போதனைகள் அதிகாரம் மிக்கவை, தீய ஆவிகள் கூட இனம் கண்டு கொண்டன இயேசுடைய வார்த்தைகளையும் இயேசுடைய பிரசன்னத்தையும். ஆண்டுதோறும் வாழ்நாள் முழுவதும் மற்றும் மற்ற அருட்சாதனங்கள் வழியாகவும் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு இயேசுனுடைய வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா, நாம் இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு இறைவனுடைய பிரசன்னம் இறை வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மை சேருகிறது. அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் கரம் பிடித்து இயேசுவோடு வழி நடப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.